வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி புடலங்காய் வதக்கல் பார்க்குறேங்க. எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு உளுந்து பருப்பெல்லாம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இல்லாட்டி வர மிளகா எதாக இருந்தாலும் 2 போட்டுக்கலாங்க. நான் ஒரே ஒரு காய் தான் வதக்குறேன், அதுக்கு தான் அளவு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறதுனா அந்த அளவு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ புடலங்காயை போட்டு வதக்கிட்டோம், உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் வதங்கி வந்துடும். இது தண்ணி காய்த அளவாக தண்ணி ஊற்றணுங்க. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறோம், நம்ம வதக்கலாம் செய்கிறோம், பொரியலாக செய்யலை, வதக்கலாம் செய்கிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல. நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக பண்ணுங்க. தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ நாளைக்கு வருங்க, பாருங்கள். அப்போ தான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ.